Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடையில 12th பயாலஜி பப்ளி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர் கொஸ்டின் பார்த்தா எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 1 மார்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, புக் பேக்கில் இருக்கா அல்லது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே பார்த்துங்க. நமக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு பப்ளி எக்ஸாம்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மெலிட்டோஃபில்லி இதெல்லாமே நிறைய டைம் சொல்லியிருப்போம். போலங்கிட்டு மடியத்தோட முக்கியத்துவம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிற பாருங்கள். இந்த பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள், உயிரி மருந்து, தாவர மருந்து, தாவர செய்யப்பட்டுள்ள நுண்பெருக்கம் எல்லாமே நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றி பயப்படாதீங்க. இந்த மெய்யிலா மடியத்தோட வகை, செயற்கை விதியின் நன்மை, வணிக வேளாண் காடு வளர்ப்பு, அதேமாதிரி கலப்பின வீரியம். இங்கே பாருங்கள், கம்பல்சரியிலே அரிசியின் பொருளாதார முக்கியத்துவம் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எழுதிடலாம், சரிங்களா? ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலாண்டு அரையாண்டு கொஷினை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதேமாதிரி இருப்பண்பு கலப்பு, பிடி பருத்தியோட நன்மை தீமை. இந்த 5 மார்க்ஸ் ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்களில் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்பு. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தா எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த உழவு வாழை, உணவு வாழையின் முக்கியத்துவம் நிறைய பேர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இது படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. நம்ம இது எல்லாமே சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பயோசுவாலஜி பாருங்கள், இது எல்லாமே 1 மார்க்ஸ். ஸோ இந்த 1 மார்க்ஸ் பாருங்கள். இந்த கொஷின்லாம் நிறைய டைம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2 மார்க்ஸ்லேயும் இந்த உண்டு, சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா 1 மார்க்ஸுமே நமக்கு வந்து செய்யப்பட்டது தான், சாரி படித்தது தான். மெசல்ஸ் அண்ட் ஸ்டால் சோதனை, ஸோ எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பார்த்து வச்சுங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்கள். பெருந்திரள் மரப்பற்று போதல், இந்த முழுமையான கண் இனப்பெருக்கம், இந்த இசட்ஐஎஃப்டி ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் எதனாச்சும் ஒன்று கேட்பாங்கன்னு. இந்த மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு, அமைப்பத்த உறுப்பு, முதன்மை முன்னோடி இன்சுலின், சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் நியூவாக இருக்கும், அதை பார்த்துருங்க. இந்த மாதிரி 1 or 2 கொஷின் வரும், சரிங்களா? சுவாலஜியில் தான் அதிகமாக கேட்குறாங்க. இந்த இன்ஹிபின் தெரிஞ்சிருக்கும், ஃபினைல் கீட்டோர்னியா, டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்து, நிலவாழ் உயிரினங்கள் காணப்படும் 3 தகவமைப்புகள். ஸோ இது மட்டும் நியூ கொஸ்டின். நேனோகிராம் அளவில் உள்ள எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய உதவும் அதிக உணர்திறன் கொண்ட சோதனை, அது தனிச்சிறப்பு. ஸோ இது வந்து ஆர்குமெண்ட்டே நடந்துச்சு ஒரு சில டைமு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஷினை சுவாலஜியில் கேட்டுடுறாங்க. இந்த மனித இனச்சல் உருவாக்கம், இது வந்து நம்ம சாப்டர் வைஸ் அப்டேட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் இந்த கொஷின், சரிங்களா? மேல் அண்ட் ஆண் இனச்சல், பெண் இனச்சல்னு போட்டிருப்பாங்க. அந்த கொஷின் தான், சரிங்களா? அதனால் அதை வந்து பார்த்துருங்க. செயலாக்க நோய் தடைக்காப்பு, மந்தமான நோய்க்கு தடைக்காப்பு வேறுபடுத்துக்கு, இந்த கொஷின் மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதே போல் பெற்றோரை தீர்மானிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தொழில்நுட்பம், அது தொழில்நுட்பத்தின் படிநிலைகள். ஸோ இது வந்து இன்டீரியர் மாதிரி இருக்கும். அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு எழுதும். இது ஜென்ரல் கொஸ்டின் பாருங்கள். வீடுகள், பள்ளி அல்லது சுற்றுலா தலங்களில் உன்னால் உருவாக்கப்படும் கழிவுகளை பட்டியலிடு. அவற்றை மிக எளிதாக குறைக்க முடியுமா? எந்த வகை கழிவுகளை குறைப்பது மிக கடினம்? ஸோ இது வந்து அந்த ஜென்ரல் கொஷின் மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம படிச்சிருந்தா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து 2025 நடந்த கொஷினு. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இயர் கொஷின் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த இயர் கொஷின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பயாலஜியில் பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.